வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். சேலத்தை தொடர்ந்து சென்னை அருகிலும் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்த போது இளைஞர் ஒருவர் மாரடைப்பில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வல்லூர் அனல் மின் நிலைய ஒப்பந்த ஊழியரான அவர் நடிகர் விஜய் கட்சியின் உறுப்பினர் ஆவார். உடற்பயிற்சியின் போது உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரிப்பது எதனால்? மருத்துவர்கள் கூறும் அறிவுரை என்ன? உணவு பாதுகாப்பு அதிகாரி என்று கூறி கடைகளில் சோதனை செய்வது போன்று நடித்து பணத்தை திருடிச் சென்ற போலி நபர் அவிநாசியில் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பல்லடத்திலும் அதே போன்று கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. கோவை திருப்பூர் வியாபாரிகளை அலற வைத்த போலி அதிகாரி பிடிபட்டது எப்படி? சென்னையில் ஓய்வு பெற்ற ஒன்றிய அரசு அதிகாரியை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்து 88 லட்சம் ரூபாய் பறித்த வழக்கில் ஏற்கனவே ஒருவர் சிக்கிய நிலையில் அஸ்ஸாமைச் சேர்ந்த மேலும் 4 பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் மோசடி செய்த பணத்தை சீனாவில் உள்ள முதலாளிக்கு அனுப்பியதாக பரபரப்பு வாக்குமூலம் அனுப்பியுள்ளனர். கம்போடியா, தைவான், பாங்காக் வழியே மோசடி பணம் சென்றது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னையில் மெத்தமெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஏற்கனவே 2 போலீஸ்காரர்கள் சிக்கிய நிலையில் என்சிபி காவலர் ஆனந்தன் உள்ளிட்ட மேலும் 2 கைதாகியுள்ளனர். 4 பேரும் கூட்டணி அமைத்து போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டது எப்படி? திண்டுக்கல் இளைஞரிடம் ஆன்லைன் ட்ரேடிங் ஆசை காட்டி 39 லட்சத்தை பறித்த கும்பலைச் சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டனர். வங்கிக் கணக்கை வாடகைக்கு விட்ட கல்லூரி மாணவர்கள் 2 சிக்கிய நிலையில் மோசடிக்கு மூளையாக செயல்பட்ட நபர் சிக்குவாரா? சென்னையில் லிவிங் முறையில் வாழ்ந்த பெண்ணை கொடுமைப்படுத்திய வழக்கில் ஆள் மாறாட்டம் செய்து தப்பிய தம்பியை போலீசார் 6 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்தனர். தம்பிக்கு பதில் அண்ணனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்தே இந்த உண்மை தெரிய வந்துள்ளது. சினிமா பாணியில் அரங்கேறிய சம்பவத்தின் பின்னணி என்ன? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. கேள்வி